Assalamu alaikum rahmatullahi wa barakatuhu. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Alhamdulillahi rabbil alamin. Assalatu wassalamu ala rasulil kareem. ஃபத்குரூனி அஃப்குருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் சொல்றான், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன். அப்படி நினைவு கூறுவது ஒரு மோமினுக்கு பயனளிக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதற்கேற்ப நமக்கும் நினைவூட்டலாய் அமைந்து பயனளிக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு நான் இங்கே உங்களோடு சில நிமிடங்களை பகிர்ந்து கொள்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கருணையால அவனுடைய பாவ மன்னிப்பின் வாசலை திறந்து சொர்க்கத்திற்கு நம்மை அழைத்துச் செல்ல வந்திருக்கும் இந்த கண்ணியமிக்க ரமலான் மாதம் நம்மை வந்தடைந்து சொர்க்கத்திற்குள் வரவேற்று கொண்டிருக்கும் இந்த நிலையில ரமலானை அலங்கரிப்போம் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா தௌபா, பாவ மன்னிப்பை பற்றி தான். நாம எல்லோரும் இந்த ரமலானுடைய இறுதி பத்தின் ஆரம்பத்துல இருந்துட்டு இருக்கிறோம். சொல்லுங்களேன், இந்த ரமலான் இப்ப ஆரம்பிச்சது போலதானே இருக்கு. ஆனா அது நம்மை வந்தடைந்து அதை விட வேகமாக நம்மை விட்டு சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம எல்லாரும் உணர்ந்திருப்போம். அடுத்த வருஷம் இந்த ரமலானை நம்ம சந்திப்போமா இல்லையான்னு தெரியாது. உத்தரவாதம் இல்லாத போது இந்த ரமலானை பயன்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நாம அதிகமாக முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு முறை இதே இறுதி பத்தின ஆரம்பத்துல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த இறுதி பத்துல லைலத்துல் கத்ர் இரவுல ஓதுவதற்கு தனக்கு ஒரு ஸ்பெஷல் பிரார்த்தனையை கற்றுத்தரும்படி கேட்டாங்க. அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி. இறைவா, நிச்சயமாக நீ மன்னிப்பவன், நீ மன்னிப்பை விரும்புபவன், எனவே என்னை மன்னிப்பாயாக. பாருங்களேன், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனக்கு ஒரு ஸ்பெஷல் பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்க சொல்லி கேட்டாங்க. அதற்கு ரசூலுல்லாஹ் எவ்வளோ விஷயங்களை கற்றுக் கொடுத்திருந்திருக்கலாம். யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்தை தா, யா அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை தா, எனக்கு கல்வியை தா, செல்வத்தை தானே எவ்வளோ விஷயங்களை சொல்லி கொடுத்திருந்திருக்கலாம். இந்த பாவம் மன்னிப்பை கேட்கும்படி தான் கற்றுக் கொடுத்திருந்திருக்கிறாங்க. அதே போல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தனக்கு ஒரு ஸ்பெஷல் பிரார்த்தனையை கற்றுத்தரும்படி கேட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்தி நம்ம எல்லோருக்கும் தெரியும். அவங்க எப்படிப்பட்டவங்க? அவங்க இந்த இஸ்லாத்திற்காக, அல்லாஹுக்காக, அவங்களுடைய உயிர் தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக தங்களுடைய வாழ்நாளை, தங்களுடைய செல்வத்தை, குடும்பத்தைன்னு எல்லாவற்றையும் அல்லாஹுக்காக, அவனுடைய தூதருக்காகன்னு முழுமையா அர்ப்பணிச்சவங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை ஏவினானா அல்லது ஒரு விஷயத்திலிருந்து தடுத்திருந்தானா அது அப்படியே அடிச்சுவடி மாறாம வாழ்ந்து காட்டினவங்க. அவங்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்தாங்க. அந்த பிரார்த்தனை அல்லாஹும்ம இன்னி ظلمت நஃப்ஸி ظுல்மன் கஸீரா வலா யக்ஃபிருத் ذுனூப இல்லா அன்த். இறைவா, எனக்கு நானே மிக பெரும் அநீதி இழைத்துக் கொண்டேன். உன்னை அன்றி பாவங்களை மன்னிக்க கூடியவர் எவரும் இல்லை. உன் புறத்திலிருந்து மன்னிப்பை பொழிவாயாக, என் மீது கருணை காட்டுவாயாக. நீயே மன்னிக்க கூடியவன், கருணையாளன். அவங்களுக்கும் இந்த மன்னிப்பை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனையாக கற்றுக் கொடுத்திருந்தாங்க. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தின் ஆதி மனிதன், முதல் மனிதன், நம் எல்லோருடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுத்தந்த முதல் பிரார்த்தனை இந்த பாவ மன்னிப்பு தான். இந்த உலகத்துடைய முதல் மனிதன் அல்லாஹ்விடம் முதலில் கேட்டதும் இந்த பாவ மன்னிப்பை தான். ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. எங்கள் இறைவா, எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டோம். நீ எங்கள் குற்றங்களை மன்னிக்காவிட்டால், எங்கள் மீது கருணை காட்டாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாளிகள் ஆகிவிடுவோம். இந்த பாவ மன்னிப்பை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதல்ல கற்றுக் கொடுத்தது.
இந்த உலகத்துடைய முதல் பிரார்த்தனை இந்த பாவ மன்னிப்பு தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த துவாக்கள்ல எந்த விஷயத்துக்கு இவ்வளவு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு? அவங்க அப்படி என்ன பாவம் செஞ்சுட்டாங்க? அப்படின்னா பாவம்னா என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமுறையில இதை பத்தி சொல்றான். சூரா பக்ராவுடைய 39வது வசனத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பாவம் செஞ்சாங்கன்னு சொல்லும் போது சொல்றான், மேலும் நாம் ஆதமே, நீரும் உனது மனைவியும் அச்சோனத்தில் குடியேறுங்கள், நீங்கள் இருவரும் விரும்பியவாறு அதிலிருந்து தாராளமாக புசியுங்கள், ஆனால் நீங்கள் இந்த மரத்தை மட்டும் நெருங்க வேண்டாம், அப்படி செய்தீர்களானால் நீங்கள் அநியாயக்காரர்களில் ஆகிவிடுவீர்கள் என்று நாம் எச்சரித்தோம். ஆனால் ஷைத்தான் அவ்விருவரையும் வழி தவறச் செய்தான். இந்த வசனம் நமக்கு எதை சொல்லுது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கட்டளை இடுறான், இந்த மரத்தை நெருங்காதீங்கன்னு. ஆனா அவங்க அந்த மரத்தை நெருங்கி அதனுடைய பழத்தையும் சாப்பிட்டாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறிட்டாங்க. அவங்க அந்த கட்டளையை மீறினது அதான் பாவம்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமுறையில சொல்லியிருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். முதல் மனிதன் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இட்டது ஒரே ஒரு கட்டளை தான். ஆனா நமக்கு எத்தனை கட்டளைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இட்டிருக்கிறான். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு காலையிலிருந்து நாம தூங்குற வரைக்கும் எத்தனை கட்டளைகள், எல்லாத்தையும் நாம சரிவர செஞ்சிடறோமா? எத்தனை கட்டளைகளை நாம மீறிக்கிட்டு இருக்கிறோம்? ஒரு நாளைக்கு வேணா 1 மணி நேரம் அப்படின்னு நம்ம கணக்கிட்டு பார்த்தா கூட நம்மளால கணக்கு போட முடிஞ்சிருமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இட்டதும் ஒரு கட்டளை தான். ஷைத்தானுக்கு ஏவியதும் அதே ஒரு கட்டளை தானே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்ஜிதா செய்ய சொன்னான். ஆனா அவன் அதை செய்யாம அல்லாஹ்வுடைய கட்டளையை அவன் மீறினான். அப்போ அவன் செஞ்சதும் ஒரு குற்றம் தானே. 2 பேருக்கும் இடப்பட்டது ஒரே ஒரு கட்டளை தான். 2 பேருமே அல்லாஹ்வுடைய ஆற்றலை டைரக்டா உணர்ந்திருந்தாங்க. அப்போ எங்க வேறுபாடு வந்தது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஷைத்தானுக்கும் என்ன வித்தியாசம் இருந்தது அப்படின்னு கேட்டா, இந்த பாவ மன்னிப்பு தான். இந்த பாவ மன்னிப்புங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. இப்லீஸ் அல்லாஹ்வின் பொருத்தம் பெற்றவனா இருந்தவனை ஷைத்தானா ஆக்கியது எது? அவன் தான் செய்த தவறுக்கு பாவ மன்னிப்பு கேட்காம இருந்தது தானே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டேன்னு சொல்றானே, அது அவர்கள் செய்த தவறுக்கு அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டது. அப்படி பார்த்தா நாம எவ்வளவு தவறுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தெரிஞ்சும் தெரியாம, பிடிச்சும் பிடிக்காம, சிறுசு பெருசுன்னு எந்த அளவுகளும் இல்லாம, எந்த வேறுபாடுகளும் இல்லாம நாம எவ்வளவு தவறுகளை, எவ்வளவு பாவங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நாம பாவ மன்னிப்பு கேட்கவே நினைக்கல அப்படின்னா நாம யாரை ஃபாலோ பண்றோம்? சரி, நாம பாவ மன்னிப்பு கேட்க நினைக்கிறோம். எப்படி கேட்கிறோம்? நீங்களும் நானும் வெறுமனே அஸ்தஃபிருல்லாஹ் அஸ்தஃபிருல்லாஹ் அஸ்தஃபிருல்லாஹ்னு சும்மா வாயால கேட்கிறோமே, அதுவா? வேறு ஏதோ ஒரு சிந்தனையில மனசுல நாம என்ன செய்யறோம் அப்படிங்கிற எண்ணமே இல்லாம சிந்தனைகளை அலைமோத வச்சுக்கிட்டு சும்மா வாயாட மொழிவதுதான் பாவ மன்னிப்பு கேட்பது என்பதா? இல்லைனா நமக்கு புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா ஒரு சக மனிதனிடம் ஜஸ்ட் சாரின்னு கேட்கிறோமே. நம்மள பல பேர் இருக்கிறோம். ஏன் நாமளே கூட மனசால தவறை ஒத்துக்கிட்டு சாரி கேட்கறது இல்ல. இன்னும் சில பேர் இருப்பாங்க, நிர்பந்தத்தால சாரி கேட்பாங்க. இன்னும் சிலர் மனசுல வருத்தமே இல்லாம சாரி கேட்பாங்க. அடுத்த முறை இந்த தவறை செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு எண்ணமே இருக்காது. இன்னும் சாரி கேட்பதை அவமானமா நினைக்கக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்போ நாம எப்படிதான் பாவ மன்னிப்பு கேட்பது அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுத்த பிரார்த்தனையில இருந்தும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிமார்கள் அவர்களுடைய பிரார்த்தனையில இருந்தும் இந்த 5 விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுது. முதல்ல தவறை ஒத்துக்கொள்வது, இரண்டாவதாக தன்னையே குற்றம் சொல்வது, மூன்றாவதாக தான் செய்த தவறுக்காக பாவத்துக்காக வருந்துவது, நான்காவதாக அல்லாஹ்வின் கருணையில நம்பிக்கை இழக்காமல் இருப்பது, ஐந்தாவதாக பாவ மன்னிப்பை விரைந்து கேட்பது. முதல்ல தவறை ஒத்துக்கொள்றத பத்தி பார்த்தோம். சொல்லுங்களேன், நாம யாராவது தவறை ஒத்துக்கிறோமா? பொதுவா நம்மெல்லாம் என்ன சொல்லுவோம்? இதெல்லாம் ஒரு குற்றமா? நான் மட்டும்தான் அப்படி செய்யறேனா? வேற யாருமே அப்படி செய்யறது இல்லையா? இப்படி எதையாவது சொல்லி நாம செஞ்ச தவறை நியாயப்படுத்தத்தானே முயற்சிப்போம். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு பாருங்க. அவங்க முதல்ல தன் தவறை ஒத்துக்கிட்டாங்க. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்து கொண்டோம்னு சொல்லி தன் தவறை ஒத்துக்கிட்டாங்க. அவங்க நினைச்சிருந்தா தன் தவறை நியாயப்படுத்தி இருக்கலாம் தானே. அதான் அல்லாஹ்வே தன் திருமுறையில சொல்றானே, ஷைத்தான் தான் அவர்களை வழி தவறு செஞ்சான் அப்படின்னு. யா அல்லாஹ், ஷைத்தான் தான் ஒரு தடவை அல்ல பல முறை திரும்ப திரும்ப வந்து உனக்கு மாறு செய்ய தூண்டுனா, அதனாலதான் நான் ஒரு முறை ஸ்லிப் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி தன் தவறை அவங்க நியாயப்படுத்தி இருக்கலாம் தானே. அவங்க அப்படி செய்யவே இல்லை.
தான் செஞ்சது தவறு அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனா ஷைத்தான் என்ன செஞ்சான், நீ ஏன் சுஜூது செய்யலப்பா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான், அவன் தன் குற்றத்தை ஒத்துக்கொள்ளாம நான் உயர்ந்தவன், நான் நெருப்பால படைக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி தனது தரப்பு நியாயமாக இதை சொல்லி அதனாலதான் அவன் சஜிதா செய்யலைன்னு தன்னை நியாயப்படுத்த தான் முயற்சித்தான். இப்ப சொல்லுங்க, தனது தவறை ஒத்துக்கொள்ளாம நியாயப்படுத்துற குணம் யாருடைய குணம்? அதை செய்ய சொல்லி தூண்டுவது யாரு? அப்படி நாம செஞ்சோம்னா நாம யாரை ஃபாலோ பண்றோம்? இரண்டாவதாக தன்னையே குற்றம் சொல்வது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்னைக்காவது நாம செஞ்ச தவறுக்கு நான் தான் காரணம், நான் இப்படி செஞ்சிருந்திருக்க கூடாது அப்படின்னு நம்மை நாமே குற்றம் சொல்லியிருந்திருக்கிறோமா? நான் இப்படி செஞ்சதுக்கு அவன் தான் காரணம், எனக்கு நேரம் சரியில்லை, சூழ்நிலை அமையலை, நான் என்ன செய்ய, எல்லாமே எனக்கு தவறாத்தான் நடக்குது. இப்படித்தான் நம்ம அடுத்தவங்க மேல, சூழ்நிலை மேல, நேரத்து மேல பழி போடுமே தவிர நம்மளே நாமளே என்னைக்காவது குறை சொல்லியிருந்திருப்போமா, குற்றமா யோசிச்சிருந்திருப்போமா? ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு நியாயமான காரணம் இருந்தும் அவங்க தன்னையே தான் குற்றம் சொல்லிக்கிட்டாங்க. நாங்க அநியாயம் செய்து விட்டோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அவங்க நினைச்சா நியாயப்படுத்திருந்திருக்கலாம் தானே, யா அல்லாஹ் நான் உனது கட்டளைக்கு கட்டுப்படணும் தான் நினைச்சேன். ஆனா இந்த ஷைத்தான் தான் ஒரு தடவை இல்ல பல தடவை என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருந்தா நான் தான் என்ன செய்யறது, அதனாலதான் ஒரு தடவை தடுமாறிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களோட நியாயத்தை சொல்லியிருந்திருக்கலாம் தானே. அவங்க அப்படி செய்யவே இல்லை. அவங்க யாரு மேலேயும் பழி போடல. அவங்க செஞ்ச பாவத்துக்கு அவங்க தான் காரணம்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த ஷைத்தான் என்ன செஞ்சான், தான் செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கவும் இல்லை, தான் செஞ்சதுக்கு காரணம் அல்லாஹு தான் தன்னை வலித்தவரை செஞ்சான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மேலேயே குற்றம் சுமத்தினான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாமளும் அடுத்தவங்க மேல, நேரத்து மேல, சூழ்நிலை மேல பழி சுமத்துறோம்னா நாம யாரை ஃபாலோ பண்றோம்? மூன்றாவது தவறுக்காக வருந்துவது. நாம ஒரு தவறு செய்யறோம், உடனே நம்ம வருத்தம் வந்துருமா அப்படின்னு கேட்டா, அப்படி நம்ம தவறு செஞ்சுட்டு எல்லாத்துக்கும் வருந்துறோமா என்ன? இப்போ நான் செஞ்சது தவறு அப்படின்னு ஒத்துக்கிட்டு நான் தானே இதுக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறோமோ, அப்பத்தான் நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு வருத்தம் வரும். முதல்ல நாம செஞ்சது தவறு அப்படின்னு ஒத்துக்கணும், அதுக்கு நான் தானே காரணம் அப்படின்னு நினைக்கணும். அதனால நாம நஷ்டப்பட்டுருவோமோ, நமக்கு துன்பம் வந்துருமோ, துயரம் வந்துருமோ, அதனால நம்ம பாதிக்கப்படுவோமோ அப்படின்னு நம்ம நினைக்க போகும்போதுதான் நமக்கு வருத்தம் வரும். அப்படி நினைத்துதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீ எங்களை மன்னிக்காவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகள் ஆகிவிடுவோம்னு சொன்னாங்க. ஆனா ஷைத்தான் என்ன செஞ்சான், அவன் செஞ்ச தவறை ஒத்துக்கலைன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டானா? டைம் தான் கேட்டான். இந்த உலகத்துடைய இறுதி நாள் வரைக்கும் அவன் டைம் கேட்டான். அதனால எவ்வளவு பாவங்களை, எவ்வளவு கோடிக்கணக்கான பாவங்களை அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ நாம செய்யற பாவத்துக்கு நம்ம வருந்தல அப்படின்னு சொன்னா, இப்ப என்ன இன்னும் டைம் இருக்குல்ல, நமக்கு என்ன வயசு ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே, அப்படின்னா நாம யாரை ஃபாலோ பண்றோம்? நான்காவதாக அல்லாஹ்வின் கருணையில நம்பிக்கை இழக்காமல் இருப்பது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா தெரிஞ்சும் தெரியாம நாம அவ்வளவு பாவங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்மளையே நாம சுய பரிசோதனை செஞ்சு பார்த்தோம்னா, நம்மளுடைய எண்ணத்துல, நம்மளுடைய சிந்தனையில, நம்மளுடைய செயல்கள்ல எத்தனை பாவங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பொறாமை, கோபம், அடுத்தவங்களை தவறா நினைக்கிறது, கீழ்த்தரமா நினைக்கிறது, ரொம்ப சர்வசாதாரணமா பொய் புறம் பேசுறது, இன்னும் எத்தனை தவறான செயல்களை செஞ்சுட்டு இருக்கிறோம். ரகசியமாக, வெளிப்படையாக எத்தனை கீழ்த்தரமான செயல்கள், சிந்தனைகள், பேச்சுகள்னு நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். எவ்வளவு பாவங்கள் செய்யறோமே, எவ்வளவையும் அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நமக்கு பயம் வருது தானே. நாம உண்மையாவே நாம செய்யற தவறுகளை உணர்ந்து அதை ஒத்துக்கிட்டு அதற்காக வருந்தி அல்லாஹ் என்ன மன்னிச்சிருவான், அவன் என்ன கைவிட மாட்டான் அப்படின்னு அவன் மேல அதிகமான நம்பிக்கை வச்சு அவன்கிட்ட நம்ம துவா கேட்க போகும்போது அவன் நம்மை மன்னிப்பான்னு அவன் மேல நம்பிக்கை இழக்காமல் இருக்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதைத்தான் செஞ்சாங்க. அல்லாஹ் நீ தான் எனக்கு கருணை காட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஷைத்தான் என்ன செஞ்சான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கருணையில அவன் நம்பிக்கை வச்சு அவன் மன்னிப்பு கேட்டானா? அவன் கேட்கவே இல்லை. அப்படின்னா அவனுக்கு அல்லாஹ்வுடைய கருணையில நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம். அப்ப நாம அல்லாஹ்வுடைய கருணையில நம்பிக்கை வைக்காம அவன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்காமே இருந்தா அப்ப நாம யாரை ஃபாலோ பண்றோம்? ஐந்தாவதா பாவ மன்னிப்பை விரைந்து கேட்பது. நாம செய்யற பாவங்களுக்கு அல்லாஹ்ட்ட உடனே பாவ மன்னிப்பு கேட்க நினைக்கணும். இல்ல நான் ஒரு வேலையில இருக்கிறேன், இந்த வேலையை நான் முடிச்சுக்கிறேன், அப்புறம் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு நாம கால தாமதம் பண்ணணும்னா, இல்ல அப்படியெல்லாம் எல்லா இடத்துலயும் மன்னிப்பு கேட்ட முடியாது. அதுக்கு நாம ஒது செய்யணும், தொடுகணும் அப்படின்னு நாம பாவ மன்னிப்பு கேட்பதை தள்ளி போட்டோம்னா அது வரைக்கும் நாம உயிரோட இருப்போம் அப்படின்னு உத்தரவாதம் இருக்கா? எப்பெல்லாம் நான் தவறு செய்யறனோ அதை உணர்ந்து அதற்காக வருந்தி அல்லாஹ்ட்ட உடனே நாம தௌபா கேட்கணும். அப்படித்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌபா கேட்டாங்க.
ஆனா ஷைத்தான் தன் தவிர உணரவும் இல்லை, தௌபா கேட்கவும் இல்லை, டைம் தான் கேட்டான். அப்படி நேரத்தை நம்ம அலட்சியப்படுத்துறோம்னா நம்ம யாரை ஃபாலோ பண்றோம்? நாம ஒரு தவறு செய்யும் போது அந்த குற்றத்தை நாம ஒத்துக்கிட்டு அதுக்கு நான் தான் காரணம்னு உணர்ந்து அதுக்காக வருந்தி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய கருணையில ஆதரவு விரைந்து வாயால மொழிவதுதான் தௌபா, பாவ மன்னிப்பு என்பது. தௌபா என்ற அரபு சொல்லுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டா, மீள இறைவனின் பக்கம் திரும்புதல், மீளுதல். தௌபு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மீளுதல். இஸ்திக்ஃபார்னா அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருத்தல். அப்படி நாம பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டிருப்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விரும்பவும் செய்யறான். அவனுக்கு பிடித்த விஷயம் நம்ம பாவ மன்னிப்பு கேட்பதுதான். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாம பலகீனமானவர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு தெரிஞ்சதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மளை படைச்சான். இப்போ பாவ மன்னிப்பு கேட்பது எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு வலியுறுத்தப்பட்டது அப்படின்னு நமக்கு இப்ப புரியுதா? அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அன்பு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனக்கு ஒரு ஸ்பெஷல் பிரார்த்தனையை கத்துத்தர சொல்லி கேட்டதற்கு அவங்க மேலுள்ள நேசத்தாலும் பாசத்தாலும் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை கத்து கொடுத்தாங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னா. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நானும் இந்த ரமலானுடைய இறுதி 10 நாட்கள்ல இந்த துஆவை அதிகமாக ஓதி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய மன்னிப்பை, அவனுடைய நேசத்தை, அவனுடைய பொருத்தத்தை பெற்று நமது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசத்தையும் நேசத்தையும் பெற்ற நன்மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்புல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.